ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் இங்கே உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்? 10th எக்ஸசைஸில் இருக்க 6.2ல் 6th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, த டாப் ஆஃப் ஏ 50 மீட்டர் ஹை டவர் மேக்ஸ் அண்ட் ஏ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 60 degree with the bottom an electric pole and angle of elevation of 30 degree with the top of the pole. What is the height of the pole? Electric pole. கொஸ்டின் என்ன, ஒரு டவர் இருக்குது, ஓகேவா? ஒரு டவர், அந்த டவரோட ஹைட் வந்து 15 மீட்டர் சொல்லிட்டாங்க அவங்களே, ஓகேவா? இங்கேருந்து அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ரூம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அது போலனா ஒரு ரூம்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அதை கண்ட்ரோல் பண்ணுற ரூம். நான் இங்கே கீழேருந்து அந்த டாப்பை பார்க்குறேன், அந்த டவரோட ஹைட்டை பார்க்குறேன். அது வந்து 60 டிகிரின்றாங்க, ஓகேவா? 60 டிகிரின்றாங்க, ஓகேவா? இப்போ அதை ஃபுல்லாக ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம், கிரவுண்டு கீழே போட்டுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் என்னடா, கீழேருந்து பார்த்துட்டு மறுபடியும் அந்த ரூமுக்கு மேலே போய் பார்க்குறேன். மேலே போய் அந்த எலிவேஷனில் பார்க்கும் ஹைட்டாக எலிவேஷன் சொல்லுவாங்க, அதை பார்க்குறது. அது வந்து 30 டிகிரியில் பார்க்குறேன், ஓகேவா? இதையும் ஒரு இதை வரைஞ்சிக்கலாம், ஓகேவா? இப்போ இங்கே இருக்க ஹைட்டு தான் இங்கே இருக்கும், அப்போது இதை ஹெச்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க ஹைட்டு தான் இங்கே இருக்கும், அப்போ இதையும் ஹெச்னே மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின்னா, இந்த ரூமு, இந்த போலோட ஹைட் தான் என்னன்னு கேட்குறாங்க. இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. இது கீழே என்னன்னு தெரியாது, டிஸ்டன்ஸ் தெரியாது, இந்த ரெண்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? கொஸ்டின் என்ன, இந்த போலோட ஹைட்டு தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஓகேவா? இப்போது இதே ஹைட்டு தான் இங்கேயும் இருக்கும். இப்போ வந்து 60 டிகிரின்னு சொல்லி எடுத்தோன்னா ஃபுல்லாக எடுத்துடலாம், ஏன்னா 50 மீட்டர் ஃபுல்லாக எடுத்துடலாம். ஆனால் 30 டிகிரின்னு எடுக்கும்போது அதில் பாதி தான் எடுப்போம். அப்போ என்ன ஆகும், இதில் பாதி தான் எடுப்போமா? அப்போ ஹெச் இருக்குது, அப்போது இங்கே 50 மைனஸ் ஹெச்னு எடுக்கணும். 30 டிகிரின் போது 15 மைனஸ் ஹெச்னு தான் எடுக்கணும் நீங்கள், ஓகேவா? சம் போடலாம். tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜென்ட், ஓகேவா? ஆப்போசிட்னா 50 மீட்டர் பை எக்ஸ், இது அர்ஜென்ட்னா எக்ஸு. tan 60 டிகிரியோட மதிப்பு என்ன? √3, ஓகேவா? இப்போ √3 இந்தாண்ட கொண்டு வந்துட்டு எக்ஸ் இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 15 பை √3. ரூட்டு கீழே இருக்கிறது வேண்டாம், அதனால் இப்போ 15 எப்படி பிரிக்கலாம்? 5 × 3 5 × 3 15 இப்படி பிரிக்கலாமா? அப்போது √3ன்னு வருமா? எக்ஸ் 3ல் எத்தனை √3 இருக்குது? இது 3 வந்து 2 √3 அதை தனியாக பிரிக்கலாமா? அப்போது √3 × √3 இப்படி பிரிக்க முடியுமா? அப்போது √3 √3க்கு கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? 5 × √3. அப்போது எக்ஸோட மதிப்பு 5 × √3. இதுதான் எக்ஸோட மதிப்பு, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து tan 30 டிகிரி ஈக்குவல் டு அதே மாதிரி ஆப்போசிட் பை அட்ஜென்ட்டா. ஆப்போசிட் என்ன? 15, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பாதி தானே எடுக்கணும், அப்போது 15 மைனஸ் ஹெச் பை அட்ஜென்ட் என்ன? எக்ஸு. 30 டிகிரி என்ன? 30 டிகிரி வந்து 1/√3ன்னு வருமா? 1/√3 1/√3 டு 15 மைனஸ் ஹெச். எக்ஸோட மதிப்பு என்ன? 5√3யா? 5√3. இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 5√3 இருப்பதையா, இது இந்தாண்ட கொண்டு வந்துடு, இதை மட்டும் இந்தாண்ட கொண்டு வரலாம். அப்போ 5√3 பை √3 ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச். √3 கேன்சல் ஆகிடுமா? 5 15 மைனஸ் ஹெச், ஓகேவா? இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஹெச் இருக்குது பார்த்தியா? மைனஸ் ஹெச் இந்தாண்ட கொண்டு வந்துட்டு 5 இந்தாண்ட கொண்டு வந்துடலாம், ரெண்டு ஒரே நேரத்தில் கொண்டு வந்துடலாம். மைனஸ் ஹெச்ங்கிறது இந்தாண்ட கொண்டு வந்தால் ப்ளஸ் ஹெச் ஆயிரும், 15 அப்படி இருக்கும். இந்தாண்ட +5 இருக்கும்போது இந்தாண்ட வரும்போது என்ன ஆகும்? -5 ஆயிரும். இப்போது -5. இப்போ ஹெச் ஈக்குவல் டு 15 ஆந்து போச்சுன்னா 5 10 மீட்டர். ஹைட் ஆஃப் த போல் என்ன? 10 மீட்டர். ஸோ தேர்ஃபோர் hence the height of the
எலக்ட்ரிக் போல் 10 மீட்டர். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.